இல்ல ஜெகனே, இங்க பாரு இன்னும் தண்ணி ஓடிக்கிட்டு தான இருக்கு. இல்ல இப்பமாவது தண்ணி ஓட்டம் கம்மி ஆயிருச்சு. நீ அப்பதே வந்திருக்கணும். அப்ப இன்னும் தண்ணி அதிகமா ஓடிட்டு இருந்துச்சு தெரியுமா? இல்ல அப்படியா? ஆமல, அப்பவே ரமேஷ் பைக் எடுத்துட்டு என்னை கூட்டி வந்தான். அப்பலாம் நீ நிக்கிறல, இப்ப நம்ம நின்னுட்டு இருக்கோம்ல, இந்த இடத்துல எல்லாம் தண்ணி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு. ஏன் தண்ணி எல்லாம் வடிஞ்சிட்டா இருக்கு? ஆமா, இப்ப மழை வர்றது கொஞ்சம் நின்னுட்டுல, அதனால அவ்வளவு தண்ணி இப்போ தேங்கி நிக்கிறது, பாதி கடலுக்கு போயிட்டு இருக்கு போல இருக்கு. ஐயோ, அவ்வளவு தண்ணியும் கடலுக்கு போனா வேற ஆத்துல தண்ணி கம்மியாயிருமே. இல்ல எப்பயும் கடக்க தண்ணி எல்லாம் கிடக்கும், எக்ஸஸா இருக்க தண்ணி மட்டும் தான் போகும். ஆமல, எங்க அண்ணே அங்க திருச்செந்தூர் கொலசு அந்த பக்கம் கடல் இருக்கு பத்தியா, அந்த கடலுக்குள்ள இந்த ஆத்து தண்ணி எல்லாம் போய் கலக்கத வீடியோ எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சாம்ல. கடல் தண்ணி ப்ளூ கலரா இருக்கு. இந்த ஆத்து தண்ணி வந்து அப்படி அழுக்கு கலர்ல இருக்கும் தெரியுமா, களிமண் கலர் தண்ணி. இந்த மாதிரி இந்த ஆத்து தண்ணி கலர் இருக்குல்ல, இந்த கலர்ல அப்படி தனியே நிக்கு பத்துக்க. அப்படி கடல் தண்ணி இந்த ஆத்து தண்ணியை சேர்த்துக்கவே மாட்டேங்குது. அப்படி அலைய அடிச்சு அடிச்சு இந்த ஆத்து தண்ணியை வெளியே தள்ளி விடுது. அழகா இருந்துச்சுல அந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு. ஆமா, நான் கூட பார்த்தேன். என்ன தண்ணி! எல்லா வருஷமும் இப்படி போய் கலக்கும்போது இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. நானும் பார்க்கணும் நினைப்பேன், பார்க்கவே போக முடியல. நம்ம போவோமால கொலசைக்கு? நமக்கு அதான் பக்கம், அங்க போனா பார்க்கலாம். கொலச மணப்பாடு பக்கம் தான் தெரியும். இல்ல நம்ம சைக்கிள் தானே வச்சிருக்கோம், சைக்கிளை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் எப்படில போறது? அதான் அங்கெல்லாம் போனோன்னா ரொம்ப நேரம் ஆகும். வேற எங்க வீட்டுல எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நாளா வரலப்பா. ஆமல சதீஷ், நானும் வரல. சரி, என்னடா இப்படி சொல்றீங்க ரெண்டு பேரும்? சரி, அப்ப விடுங்க. சரி, நம்ம அந்த பக்கம் போய் தண்ணி பார்க்க போலாமா? சரி, அங்க வேணா வரோம் வா. இந்த பக்கமே பாதையெல்லாம் உடைச்சிக்கிட்டு போயிருக்கு தண்ணி. இன்னும் அந்த பக்கம்லாம் எப்படி இருக்குமோ? இல்ல சதீஷ், தண்ணியில மலைப்பாம்புலாம் வந்துச்சாம்ல. என்னென்ன ஜீவனு சொல்ற? மலைப்பாம்பா? ஆமல, கார்த்தி தான் சொன்ன, அவன்கிட்ட வேணா கேளாம். ஆமல, நானும் ராஜேஷும் மணிநகர் பக்கத்துல இந்த பாலத்துல இருந்து தண்ணி இந்த பக்கம் நம்ம ஊருக்கு வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாவளா. அதனால அந்த சைடு போய் பார்க்க போனோம். அப்பதான் பாலத்துக்கு கடந்து அந்த சைடு ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்துச்சு. நம்ம ஊருக்கு தான் எப்படி வந்திருக்கும் அந்த பாம்பு. என்னன்னா இப்படி சொல்றீங்க? ஒருத்த என்னன்னா முதல்ல வந்துச்சுங்க, இன்னொருத்த என்னன்னா மலைப்பாம்புங்க. மலைப்பாம்புலாம் வந்துன்னா நம்மள உளுங்கிருமோ? இல்ல அனகொண்டா தானே உளுங்கும், நம்ம படத்துல பார்த்திருக்கோம். மலைப்பாம்புமா நம்மள உளுங்கும்? தெரியலையே, எனக்கு வயித்துல புளிய கிடைக்குது அம்மா. அங்க பார் சதீஷ், அந்த ஆளுவல. இந்த ஆள்லாம் எந்த ஒரு வரணும்னு தெரியல, இங்க வந்து நிக்கானுவேன். யாராவது தண்ணி பார்க்க வந்திருப்பாவளா இருக்கும் நம்ம ராத்துக்கு. சரி வாங்கல, நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். ஏ அப்பா, என்ன தண்ணி! அங்க பாரு, அவ்வளோரம் பாலத்துக்கு லாஸ்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரவே. நம்மளும் போவோமால? வேண்டால, நான் இங்கே நின்னுக்கிறியே. எங்க அம்மா இப்ப தண்ணி பார்க்க வந்தாலும் வருவா. அவ வரும்போது நான் என்ன நின்னேன்னா அவ்வளவுதான், கொண்டு விடுவா. சைடுல நின்னுதான் பார்க்கணும்னா, அங்க உள்ளெல்லாம் போனா அவ்வளவுதான். வாழ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாவே. எல்லாரும் பாரு எவ்வளோ பேர் போயிட்டு வராவன்னு. ஒன்றும் இல்லை, தண்ணி இப்போ கம்மி ஆயிருச்சு. தண்ணி இழுக்காதுங்கியோ? ஆமால, தண்ணிலாம் ஒன்றும் இழுக்காது பாரு, இப்போ சும்மா கொஞ்சம் தண்ணி தான் போகுது. சரி வா, அப்போ லாஸ்ட் வரைக்கும் போவோம், அப்பதான் நல்லா இருக்கும் வியூ பார்க்க. வாங்க, என்ன நம்ம போவோம். ஏன்னா ஆத்துக்குள்ள மீன்லாம் வந்துச்சா பாத்தீங்களா? ஆமா, பெரிய பெரிய மீனா துள்ளிட்டு கிடந்தது. இப்போ நம்ம சத்தெல்லாம் கேட்டதும் ஆழமான தண்ணிக்குள்ள போயிருக்குமா இருக்கும். அதான் இந்த பக்கத்துல ஒன்றும் இல்லை, நிறைய மீன் ஓடிச்சு, நான் பார்த்தேன். அப்பனா நம்மளுக்கு நல்ல வியாட்டதான். தண்ணி கொஞ்சம் நிக்கட்டும், அப்புறம் பிடிப்போம். இப்போ எதுக்குல அதை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா? எந்திரிச்சு வா, வந்து வேற வேலையை பாரு. எத்தே, அவ்வளோ காய்கறியும் வேஸ்ட்டாக போச்சுத்தே. எனக்கு மனசே கேட்க மாட்டேங்கு. நான் எத்தனை முறை சொன்னேன், தண்ணிக்குள்ள அவ்வளவு வீணாகி போயிடும், எதையாவது தூக்குன்னு. அப்பமாவது இதை தூக்கணும்னு உனக்கு என்ன வந்துச்சா? நான் ஏதோ மிக்சிங் கிரைண்டர் உனக்காம போயிருமே, அதை தூக்கி கொண்டு நான் பாதுகாத்ததுனால என்னமோ அது இப்போ நல்லா இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜை என் மோவனை பெட்டுக்கு மேலே தூக்கி போட்டுவானே, அவன் போட்டிருந்தா கொஞ்சம் அதுவும் வெள்ளை தண்ணியில் ஒன்றும் ஆகலை, அதுவும் நல்லா இருக்கு. ஏன் சொல்லு, நீ எங்கே கேட்கா? என் பேச்சை நீ கேட்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா எப்படி கேட்பா நீ? இனிமே இந்த குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு உரக்குழியில போட்டுட்டு வாப்போ. எத்தே, இதை கொண்டு நம்ம அங்கே வெளியிலலாம் போடக்கூடாது. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இடம் கிடக்கு பற்றியில, அங்கே கொஞ்சம் குழியை தோண்டி அங்கே போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் நல்லா அப்படியே உரமாயிரும். என்னமோ பண்ணு, நான் இப்போ சோத்த அடுப்பில் வைக்க போறேன். கறிக்கு என்ன பண்ணனு தெரியல, காய் இல்லாமல் என்னென்ன கறி வைக்கணும்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு தேங்காய் தண்ணியில் வந்துட்டு நடந்து அது வேணா இப்போ உடச்சி பார்த்தா நல்லதா இருக்கான்னு பார்க்கணும். பார்த்து துவையல் தான் அரைக்க போறேன். சோறை பொங்கி துவையல் அரைச்சாவது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்ல. சரி தே, துவையில இறங்க, வேற காய் இப்போ வாங்க போக முடியாதுல்ல. இன்னைக்கு அவ்வளோ இருக்கோ கிறிஸ்மஸ், யாராவது நமக்கு பிரியாணி கொண்டு வரவளான்னு பார்க்கணும். நமக்கு யார் இருக்கா? ஒரு ஃப்ரெண்டும் இல்லையே பிரியாணி கொண்டு வர ஃப்ரெண்டு. தெருவா தட்டை தூக்கிக்கிட்டு போ, கிடைக்கும். பெரிய பொண்ணு, வாவுமா, இவ்வளோ நேரம் எங்கே வெளியவா நின்னா? எங்கள் மாமியார் எப்போ போவோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தியோ? ஆமாடா, அப்பவே வந்தேன். உங்க மாமியார் உன்னையும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துச்சா, அந்த அளவுதான் உள்ள வர பயந்து வாசல்லே நின்று பத்துக்க. அதான் அது உள்ள போட்டோன்னு. சரி, நீ வாரியா பக்கத்தூர் சர்ச்சுக்கு போவோம். ஏன்மா, அங்கே பிரியாணி பொடியாவளா?
இவா ஒருத்தி பிரியாணிலே இருப்பா. எனக்குலாம் அந்த உரண்டா பிரியாணி வேஸ்ட் ஆனதுல இருந்து எனக்கு பிரியாணி ஆசையே போச்சு போ. ஆமாம், நீ அன்னைக்கு பிரியாணி தின்னுட்டா அதுக்கப்புறமா உனக்கு ஆசை போயிருக்கோம். நாங்கள் அதில் ஒரு வாய் கூட திங்கலையே. சரிலா, வேற ஒரு நாள் வாங்கி தின்னுக்கிடலாம். வாரியா இப்ப சர்ச்சைக்கு இல்லையா? சரி, அங்கே என்ன தரவுன்னு சொல்லு, அப்பதான் வருவேன். இல்லா, அங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு 5 கிலோ அரிசி, காய்கறி, ஒரு பெட்ஷீட்டு, அப்புறமா என்னென்னமோ தாராவலாம். வா நம்ம போயிட்டு வருவோம். அங்க போனாவே இதெல்லாம் கிடைக்கும். கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் கொடுக்காவ போல இருக்கு. கேக்கு, சாக்லேட்டுன்னு எல்லாம் தருவாவ. வாரியா எப்படி? நான் அப்பவே இழிச்ச வச்சு நல்லா இருந்தானே அவளை கூட்டிட்டு போயிருப்பேன். இப்ப அவளை கூட்டிட்டு போக முடியாதுன்னு தான் உன்னைய கூப்பிட வந்தேன். எல்லாம் குந்தாணி, நம்ம மட்டும் எப்படி போகிறது? சரசக்கா லட்சுமி அக்காவெல்லாம் கூட்டு பார்ப்போமா? அவியெல்லாம் வந்தாவனா அவியலுக்கும் கிடைக்கும்ல எல்லாம். இங்க பாரு, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கூட்டு சேர்க்கப்படாது. நம்ம வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும். எல்லாம் அது எப்படிலா? நமக்கு சும்மா தானே தாராவ. அவியலுக்கும் விஷயத்த சொன்னா அவியலும் வருவாவில்ல. அவியலுக்கும் நம்மளுக்கு 5 கிலோ அரிசி தார மாதிரி, காய்கறிலாம் தார மாதிரி அவியலுக்கும் கொடுப்பாவில்ல. வாங்கினா அவியலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அவியில கூப்பிடலாம் தான். நம்ம ஊருக்குள்ளனா வாங்க போகலாம். நீங்க பக்கத்தூருக்கு போய் இப்படி கை நீட்டிட்டு நின்னா நல்லாவா இருக்குன்னு ஏதாவது சொல்லிட்டேவனா போச்சுல்ல, அதான் பார்த்தேன். இதில் என்ன இருக்குது? வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவளுக்கு அவிய கொடுக்காவ அன்பா நம்ம வாங்கிக்கிட வேண்டியது தான். இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்னு தானே தராவ. சரி வா, அப்போ லட்சுமி அக்காவும் சரசக்காவையும் கூப்பிட்டு பார்ப்போம். இழிச்ச வச்சியும் மெதுவாக வரட்டும். அவளுக்கும் ஒரு பங்கு வாங்கிடலாம்ல. ஆமாம், கூப்பிடு கூப்பிடு. கிறிஸ்மஸை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அங்கே கேக்கு சாக்லேட்லாம் தருவாவ. நம்மளும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம். சரி, உங்கள் மாமியார்ட்ட போய் சொல்லிட்டு வா. ஐயே, அதுக்கிட்ட சொன்னால் அவ்வளோதான், என்னை வெளியவே விடாது. நானே அப்போவே ஆற்றுக்கு உங்களை கூட்டிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி, இது விட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் கிடந்தேன். சரி, அப்போ நம்ம இங்கே பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் கொண்டு போட்டுட்டு நம்ம ஆற்றுக்கு போவோம். என்ன, ஆற்றுல தண்ணி நிறைய கிடக்கு, அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக போனோம் இன்னைக்கு. சரி சரி, வந்து போகலாம். சீக்கிரம் வா. வாங்க லட்சு, இதுதான் சர்ச்சு. நல்லா அழகா இருக்கு பத்திய பெரிய பொண்ணு. ஏன்னா உமா, என்ன லட்சு, நீ இப்ப நேராவே அந்த தாத்தாவை தானே எழுப்பி விட போனா? ஆமா லட்சு, இங்கதான் 5 கிலோ அரிசி, அப்புறம் காய்கறி அது இதுன்னு தாராவன்னு சொன்னாவே. இங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லையே, ஆளே காணோம். அதான் அந்த தாத்தாவை எழுப்பி கேட்கலான்னு பார்த்தேன். சும்மா இருல, அவியில நேற்று ராத்திரிலாம் இருந்து சாமி கும்பிட்டுருப்பாவல்ல, அதனால கொஞ்சம் அசதியா தூங்குவாரா இருக்கும். கொஞ்சம் அவரு தூங்குனா தூங்கட்டும். வேற யாராவது வருவாவல்ல கோயிலுக்கு, வரையிட்ட கேட்போம். லட்சு, கோயில்னு சொல்லக்கூடாது, சர்ச்சுன்னு சொல்லணும். எல்லாம் ஒண்ணுதான். வாங்க, முத சாமியை கும்பிடுவோம். பொருள் தாரது வாங்கிட்டு போறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிடலாம். வந்துட்டு சாமி கும்பிடாம நமக்கு வேணுங்கிறத மட்டும் வாங்கிட்டு போனா நல்லாவா இருக்கும். வாங்க, முத சாமி கும்பிடுவோம். அவ்வளோ வரும். ஆமா லட்சு சொல்றது சரிதான். சரி, அப்போ வாங்க. ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். என்னெல்லாம் பெரிய பொண்ணு பொசுக்குன்னு முட்டி போட்டுட்டா? இங்கெல்லாம் இப்படி தான் சாமி கும்பிடுவாவே அவ்வளோ வரும். அப்படியா? எப்படி கும்பிடுவாவளோ தெரியல. நமக்கு தெரிஞ்ச மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு வந்தையிட்ட கேட்போம். கேட்டுட்டு வேணா தந்தவனா பொருளை வாங்கிட்டு போவோம். இல்லாட்டினா வீட்டுக்கு ஓடிடுவோன்னே. சரி லட்சு, சரி சாமி கும்பிடுங்க. எப்பா கடவுளே, என் 2 பிள்ளைகளும் படிச்சு நல்லபடியாக அதுவரை நான் கரை ஏற்றணும். அதுக்கு மட்டும் துணையா இருங்கப்பா. இங்கே பாருங்க சாமி, என் வேண்டதில் எல்லாம் நான் எல்லா சாமிக்கிட்டையும் சொல்லிட்டேன். உங்ககிட்டையும் சொல்லிடுறேன். என் புருஷன் எனக்கு எல்லாம் வாங்கி தரணும். நகை நட்டு பணம் புடவை இந்த மாதிரி எல்லாம் எனக்கு வாங்கி தரணும். அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குது. கடவுளே, எனக்கு குழந்தை நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கை கால் ஊனம் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கணும். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஐயோ, கிறிஸ்துமஸ் தாத்தா முழிச்சிட்டாரு. உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நல்லபடியா நடத்தி வைப்பாரு மகிழ்களே. சாண்டா கிளாஸ் பேசுறாரு. பெரிய பொண்ணு, இவர் யாரு பெரிய பொண்ணு? இவரை சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இவரு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாராம் சின்ன பிள்ளைகளுக்கு சர்ப்ரைஸா. அப்படியா? அப்பனா நமக்கும் கிஃப்டே தான் தருவாரோ? தெரியலையே, கிஃப்ட் வச்சிருக்காரா என்னன்னு. சின்ன பிள்ளைகளுக்கு சாக்லேட்டு கிஃப்ட் அது இதுன்னு கொடுப்பாராம். இவரை சின்ன பிள்ளைகள் எல்லாம் தேடி தேடி ஓடி ஓடி போய் சாண்டா கிளாஸ்ட கிஃப்ட் சாக்லேட்டுன்னு கேட்கும். நல்லா மேஜிக்லாம் பண்ணுவாராம்க்கோ. பெரிய பொண்ணு, அப்பனா ஏதாவது மேஜிக் பண்ணியாவது நம்மளுக்கு ஒரு சாக்லேட்டாவது தர சொல்லு. இன்னைக்கு ஜீசஸ்க்கு பிறந்த நாள் தானே, அப்ப நம்ம ஒரு சாக்லேட்டாவது வாங்கிட்டு போலாம்ல, அதான் கேட்கேன். சரி இருங்க, சாண்டா கிளாஸ்ட கேட்டு பார்ப்போம். தாத்தா, எங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தருவீங்களா? சின்ன பிள்ளைலாம் நீங்க நிறைய கிஃப்ட் தருவாங்கன்னு சொல்லுதுவே. கிஃப்ட் தானே தந்துட்டா போச்சு. ஐ, கிஃப்ட் எனக்கு தாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா, எனக்கு கிஃப்ட் தாங்க. ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் ஆல் பெல். கிறிஸ்மஸ் தாத்தா, எனக்கு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டியே பத்தியலா? கோவப்படாத குழந்தை, உனக்கு கிஃப்ட் தானே வேணும், இதோ தரேன். எம்மடியோ, பெட்டிக்குள்ள குதிச்சிட்டாரு. உள்ள போய் கிஃப்ட் எடுக்க போயிருப்பாரோ? என்ன தாத்தா, சும்மா குரலி வித்த காட்டிக்கிட்டே இருக்கியே, எனக்கு இப்ப கிஃப்ட் தருவீங்களா தர மாட்டியலா? எல்லாம் உமா, சாண்டா கிளாஸ்லாம் இந்த மாதிரி தான் கொஞ்சம் விளாட்டு காட்டி அப்படி மேஜிக்லாம் பண்ணி தான் கிஃப்டை கையில் தருவாங்க. உடனேலாம் தர மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக இரு. இங்க பாருல பெரிய பொண்ணு, இந்த சாண்டா கிளாஸ என்னைய வெறுப்பேத்தியாரு. இங்க பாருங்க சாண்டா கிளாஸ் தாத்தா, எனக்கு கிஃப்ட் தருவியலா தர முடியலா? ஒழுங்கா சொல்லுங்க. என்ன நீங்க இப்படி பெட்டிக்குள்ள பூந்து பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கிய?
நாங்க ஒன்றும் உங்ககிட்ட இப்போ கண்ணாம்பூச்சி விளாட வரல தாத்தா. ஏலா உமா கோவப்படாதலாம், நல்லா தானே இருக்கு, நல்லா விளாடியாரு தாத்தா, அழகா இருக்கு. வாங்கலச்சு அப்ப நீங்க வந்து கிஃப்ட் கேளுங்க, உங்களுக்காரு தராராருன்னு பார்ப்போம். அம்மா யார் நீங்க? புதுசா இருக்கு. வணக்கம் ஃபாதர், மேரி கிறிஸ்மஸ். நன்றிம்மா நன்றிம்மா. என்னம்மா எல்லாரும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஃபாதர் இங்க தான் 5 கிலோ அரிசி காய்கறிலாம் கொடுக்காங்க, பெட்ஷீட்லாம் கொடுக்காங்கன்னு சொன்னாங்க, அதான் வந்தோம். ஆமா ஆமா, வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்காக கொடுக்குறோம். அப்பனா ஃபாதர் ஒருத்தரையுமே காணோம், பொருள் ஒன்றையுமே காணோம், எங்க கொடுக்குறீங்க? ஆமாம்மா, நாங்கள் அதை சர்ச்சில் வச்சு கொடுக்கல, பொதுவாக நாங்கள் ஸ்கூல் இருக்குல்லாம் அங்கே வச்சு தான் கொடுக்குறோம். ஏன்னா இடம் அதிகமாக தேவைப்படும் பார்த்தீங்களா, இங்கே ப்ரேயர் பண்ண வர்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஸ்கூலில் வச்சுருக்கோம். நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கிறீங்களா? சரி ஃபாதர். இந்த சாண்டா கிளாஸ் தாத்தா எனக்கு gift தராம ஏமாத்துறாங்க, ஒழுங்கா gift தர சொல்லுங்க. அவங்க உங்களை சும்மா விளையாட்டு காட்டுவாங்கம்மா, தருவாங்க, வாங்கிட்டு போங்க. அங்கே ஸ்கூல் இருக்குல்ல, இடம் தெரியும்ல, அங்கே போய் வாங்கிக்கோங்க. சரி ஃபாதர். போங்க சாண்டா கிளாஸ் தாத்தா, நான் உங்ககிட்ட குவாச்சிட்டு போறேன். ஏம்மா ஏம்மா இருங்க போச்சுட்டு போவீங்க, இந்தாங்க. இப்படிதான் நீங்க நீட்டுவிய, அப்புறமா ஒளிச்சு வச்சுக்கிடுவிய, எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்தாங்க, இந்த முறை ஒளிச்சு வைக்க மாட்டேன், பிடிங்க.